குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அரியலூர் கோட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜா சந்தியா தம்பதி. ராஜா வெளிநாட்டில் வேலை செய்கிறார். 2 வயது மகன், 1 வயது மகள், 60 வயதான மாமியார் விருதம்பாளுடன் சந்தியா வசித்து வருகிறார். சந்தியா வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது மகள் கிருத்திகா சுயநினைவின்றி தரையில் கிடந்தாள். அவள் வாயில் மண் அடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த சந்தியா அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார். குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். மகள் பிறந்தது முதலே அவள் மீது மாமியார் வெறுப்புடன் நடந்து கொண்டதாக போலீசில் சந்தியா கூறினார். மாமியார் விருத்தம்பாளிடம் போலீசார் துருவி விசாரித்ததில் மருமகள் நடத்தை மீது சந்தேகப்பட்டு குழந்தையை கொன்றதை ஒப்புக்கொண்டார். பெண் குழந்தை என் மகனுக்கு பிறக்கவில்லை, என் பேரனுடன் அது விளையாடியது பிடிக்காததால் வாயில் மண் அள்ளி போட்டு கொன்றேன் என வாக்குமூலம் கொடுத்துள்ளார். விருத்தம்பாள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.